குலதெய்வத்தை தேடி ஒரு பயணம் பகுதி 5ல அடி எடுத்து வைக்கிறோம். இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாங்க குலதெய்வத்தை தேடி அலைய ஆரம்பிச்சோம். பல விஷயங்களை அதுக்கான முன்னேற்பாடா செஞ்சோம். ஆனா எங்கேயுமே எங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அப்படி செய்யறப்ப நாங்க எந்த ஜோசியரை போனாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குலதெய்வத்தை வழிபடுங்க. ஏன்னா குலதெய்வத்தை நீங்க வழிபடுறதை நிறுத்திட்டீங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பித்தருக்கு இது தவசம் கொடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனா எல்லாமே நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். எப்படிதான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படின்ற ஒரு கவலையோடய தேடிட்டு இருந்தோம். அப்ப குலதெய்வத்தை பத்திய விவரங்களை நம்ம தெளிவா தேடணும்னு முடிவெடுத்தோம். அப்ப நல்ல ஒரு பிரபலமான ஜோதிடர் வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிறவரு, அவர்கிட்ட போய் அணுகி எங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். அப்பதான் அவர் சொன்னாரு, உங்க குலதெய்வம் முனீஸ்வரன், அத நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை தவிர அவர் மேற்கொண்டு எந்த விஷயத்தையும் அதிகமா சொல்லல. ஆனா நம்மளுக்கு குலதெய்வம் முனீஸ்வரன் தானா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, அதை தேடி நாங்க அந்த விஷயத்த தேடி அலைஞ்சோம். ஒரு வாட்டி நாங்க திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதியில நல்ல கூட்டம். நானு, எங்களுடைய அம்மா கௌசல்யா, என்னுடைய தம்பி, 3 பேரும் கியூல நின்னுட்டு கும்பிடுறதுக்காக கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஒரு கதையை எங்க அம்மா சொன்னாரு. அந்த கதை என்னன்னா, பகுதி 2ல நான் சொல்லியிருக்கிறபடி தம்பு நாயுடு தான் முனீஸ்வரரை வழிபட்டாரு. அவர் முனீஸ்வரர் வாயை கட்டிட்டு அவர் சீனிவாச பெருமாளை வழிபட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு மெய் சிலத்து போச்சு. ரொம்ப எனக்கு ஆச்சரியம். நம்ம தேடிட்டு வந்த சொல்யூஷன் இதுதான். ஆல்ரெடி நாடி ஜோதிடரும் அதான் சொல்றாரு, இவங்களும் அதே தான் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய இன்டைரக்ட் குலதெய்வம் முனீஸ்வரரா தான் இருப்பாருன்னு கணிச்சு அப்ப அந்த கதையை கூஸ் பம்போட கேட்டுட்டு இருந்தோம். என்ன ஆச்சரியம், அந்த டைம்ல பல்லி கத்துற சத்தம் கேட்டுச்சு. எங்க திருப்பதி பெருமாள் கோயில்ல கியூல நிக்கிறப்ப. இது ஒரு கடவுள் கொடுத்த உத்தரவாவே நினைச்சோம். சரி, இருந்தாலும் நம்ம கண்ணால் கேட்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னு வேறு ஒரு ஜோசியர் கிட்ட போனோம். இவர் ரொம்ப வயதானவர், பல காலமா ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. நாடி பிரசன்னம் அந்த மாதிரி பல விஷயங்களை பண்றவரு. அவரு அணுகி கேட்டப்ப எங்களுக்கு பல ஆச்சரியமான தகவல் எல்லாம் கிடைச்சது. பகுதி 6க்காக வெயிட் பண்ணுங்க. நான் நிறைய விஷயத்த நம்ம பேச போறோம்.